கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா நாரிய சாந்தம் நமக்கிரையினல் என்ன தேரிகவளும் திருவுடம்பிற் பூச ஓரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினால் அச்சோகச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோகச்சோ. குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணதையும் முன்னாடியே சொல்றார். நாரிய நல்ல சுகந்தமுடையதான சாந்தம் சந்தனம் நமக்கு இறையினல் இறையினா கொஞ்சம். இது ஏது சந்தனம்? நான் சந்தனம் தான் அரைச்சு தொழில் செய்கிறேன். எங்க தொழில் செய்கிறேன்? தாசியஸ்மிகம் சுந்தர கம்ச சம்மதா. நான் கம்சனுக்கு தான் இந்த சந்தனம் அரைச்சு கொண்டு கொடுக்கிறேன். அழகனேன் கூட்டாள், எனக்கு கொடுப்பையோ? அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் எனக்கு தான் கூட, மிச்சத்தெல்லாம் கம்சனுக்கு கொடுத்தா கூட கொஞ்சமா கட்டுட்டா மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்து விடலான்னு அர்த்தம். இறை நல்கென்ன, அவளும் கொஞ்சம் நாம் இவளுக்கு கொடுத்துட்டா கம்சன் கேட்பனே, நாம் என்ன செய்யறது அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணாள். இவரை பார்த்தாலோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. ஏன்னாள் இவருக்கு பூசற பாக்கியத்தை விடலாமா? அப்புறம் கேள்வியினால் சந்தனம் கொண்டு வரல, என்ன பண்ண போறான்? வேலையை விட்டு நீக்குமான், உதப்பான், அடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், எல்லாத்தையும் பட்டுப்போமே. இந்த பூசற பாக்கியத்தை விடக்கூடாது என்று தேறி அவள் தேறினாள் அப்படிங்கிறார். அவளும் திருவுடம்பு பூச, கண்ணபிரானுடைய அழகான உடம்புலே அவள் பூச. அவள் கொடுக்கணும் தான் நினைச்சு அப்படி கொடுக்க வந்தாள். ஆனா மனசுல பூசி விடணும்னா ஆசையா. கண்ணன் என்ன பண்ணான், தானே பூசென்று பழக்கம் இல்லைன்னா உடனே கண்ணனுடைய திருக்கையை பற்றி கொண்டு அவனுடைய திருக்கை, அவனுடைய உடம்பு, திருக்கைகள் எல்லாம் பூச அவ்வளவு சந்தனத்தையும் பூசினுட்டான். அவளுக்கு ஏதாவது அனுகிரகம் செய்யணுமே, பைசா கொடுக்க வேண்டாமா? அவள் எப்படி சாப்பிடுவாள்? பைசா கொடுக்கணுமே, கையில பைசா கிளம்பும் போதே பைசா எடுத்துன்னு அல்ல. என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்த்ததும் அவளை பார்த்து, உனக்கு நான் என்ன இதுக்கு பதில் கொடுப்பேன்? இந்த பூசற பாக்கியத்தை கொடுத்தியே, அதுவே எனக்கு போரும். உனக்கு அது போரும், உன் விஷயத்துல நான் கடன் பட்டுட்டேன். அணுலே பார்ப்பன புண்ணிய லேசையா. என்ன தரிசனம் பண்ண பிறகு அப்புறம் உத்தரம் கஷ்டப்படக்கூடாது. தரிசையன்னு தரிசனே பலம். நீ கூணி கூணி இருக்கிறதுனால தானே உனக்கு ஒரு கல்யாணம் ஆகலே, பந்துக்கள் உத்தரம் இல்லை, கஷ்டப்பட்டு இருக்க. உன்னுடைய கூணை நான் நிமிர்த்து விட்டுடுறேனே, அதெல்லாம் பிறவிலேருந்தே அப்படி இருக்கேன், அதெல்லாம் நிமித்து மாளாது, நிமிக்க முடியாது. அப்படி இல்லை, ஒடிச்சு கிடிச்சா ஆப்ரேஷன்லாம் பண்ணலை, நான் அதை உள்ள அடக்கி விடுறேன்னா. அந்த திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை ஆழ்வாரும் அதைத்தான் சொல்றார். ராமன் கூனியனுடைய முதுகலை குண்டு அடிச்சான் இல்லையா, அவன் ராமன் அப்படிலாம் செய்வனா? ராமன் விஷமமே பண்ண மாட்டான். அந்த கூனி கைகை அம்மானுடைய வேலைக்காரி, அவ அப்படி போகும்போது அவள் இடத்துல ரொம்ப கிருபை உண்டாயிடுத்தான். ஐயோ கூனிய கூனின்னு போறாளே, அந்த கூனை உள்ள அடக்கிவிடணும். கூனை உள்ள அடக்கினானா மேலால ஒரு குத்து குத்தினா அது இப்படி வெளியில தானே முண்டா இருக்கு, உள்ள போயிடும். அது உள்ள போயிட்டா அவன் நிமிந்துருவோம் என்று கிருபையினாலதான் அந்த குண்டு அடிச்சான் அப்படிங்கிறார். அதுபோல இப்பொழுது இந்த கூனிய அவள் கூனிண்டு போகிறதே, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முதுகெலும்பை இப்படி இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, அதை உள் பக்கமா அப்படி திருப்பி விட்டு விடலாமா? ரொம்ப ஈஸி தானா அது? டாக்டருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, கண்ணன் அதை ரொம்ப ஈஸியா, இதே ராமனே கண்ணனா வந்திருப்பதனால அதை உள்பக்கமா திருப்பி விடலாம் என்று நினைச்சுன்னு செஞ்சான். எல்லாரும் என்ன சொல்றா, அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்றா. அவன் என்ன பண்ணினான், ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க, அது வெளியில தெரியாம உள்ளே ஒடுங்கி விடுத்தானா அவன் அண்ணா முந்து இருப்பளே என்று நினைச்சு ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற. ஏறன்னா கூனினா இருக்கா, நிமிர, அப்படி நிமிர்ந்து உருவினாயி, நிமிர்ந்து போகும்படி அவளை உருவினானா.
உருகினான்னு அர்த்தம். அவளை உருவினாள். அப்படி உருவினாள், உடனே அவன் நிமிர்ந்துட்டாள். அப்படி செய்த கண்ணா எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.